ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுவுமே பதில் சொல்லாதனால அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி யாராச்சும் விரும்புறியாப்பா வேலை பார்க்குற இடத்துல, இல்லைப்பா ஏதாச்சும் விரும்புறியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லைம்மா, உங்கள் விருப்பத்துக்கே நீங்கள் பொண்ணு பார்க்குறது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து தெரிஞ்சவங்கக்கிட்ட, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, சொந்தக்காரவங்க கிட்ட எல்லாம் இது மாதிரி வந்து பொண்ணு வந்து இது மாதிரி ஜாதகம் அதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ என்னோட சித்தியோட கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான். நான் எங்கள் தெருவிலே இருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து தங்கச்சி வேணுங்கிறதுனால நான் சித்தி அப்பையிலேருந்தே அவங்க பசங்க எல்லாருமே நாங்கள் நல்லா ஃப்ரெண்டாக பழகுவோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்போ தான் வந்து சொன்னாங்க, இது மாதிரி வந்து "நம்ப சொந்தக்காரவங்க தான், உனக்கும் தெரிஞ்சிருக்கும் லலிதா" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவளோட பொண்ணு வந்து இப்போ போன வாரம் கூட நான் வந்து கடைக்கு போனப்போ பார்த்தேன், நம்பர் கொடுத்தா. அவளுக்கும் வந்து ஹஸ்பண்ட் வந்து இது பண்ணிட்டாங்களாம். 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். 2வது பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. உனக்கு ஞாபகம் இருக்கும், நேரில் பார்த்தா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். வேணா போயிட்டு நம்ம பார்த்துட்டு வருவோமா? பொண்ணு நல்லா இருந்தால் கூட நம்ம மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் அப்படின்னோடனே அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, ஓகே, போயிட்டு எங்கேயும் தெரியாதவங்க கிட்ட போகிறதுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால, சரி அதை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நான் வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சித்தியும் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை. இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் போகிறோம் எதுவுமே சொல்லலை. நான் ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கப்புறம் 2 பேரும் போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் எனக்கு அம்மா ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி வந்து உனக்கு வந்து பொண்ணோட ஃபோட்டோ வந்து அனுப்பியிருக்கோம், பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, நம்ம வீட்டில் வந்து அதுக்கப்புறம் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எனக்கு பார்த்தேன். ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட பேசலை, ஒன்றும் இது பண்ணல. இருந்தாலும் வந்து நம்மளால் வந்து எதையும் வந்து நம்மளால் சொல்ல முடியாதுல்ல சில விஷயங்கள. ஒருத்தவங்கள்ட்ட பேசினா தானே அவங்க எப்படி பார்த்தோன்னே வந்து அவங்க எப்படி என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பேசினா தானே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரிம்மா, நீங்கள் இப்போ உடனே முடிவு சொல்லிடாதீங்க, நம்ம வந்து பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எடுத்தோம் இது பண்ணோன்னு ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. அண்ணனும் வரட்டும், அண்ணன்ட்டையும் பேசுவோம். அண்ணன் தான் அடுத்த வாரம் லீவில் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அண்ணன் அண்ணியெல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்தோம். அப்புறம் அம்மா ஈவினிங் வந்தோன்னே சொன்னாங்க, சித்தியெல்லாம் அதெல்லாம் பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு, நாங்கள் விசாரிச்சிட்டோம் எல்லாமே, நீயும் விசாரிச்சுக்கிறதுனா விசாரிச்சுக்கோங்க. ஒரு டிகிரி படிச்சிருக்கு, கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து சொந்தக்கார பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கலையா, அதனால சொந்தத்தில் போகக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி அவள் வந்து பார்க்குறாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட அந்த விஷயத்த நாங்கள் சொன்னோம். அண்ணன் சொன்னிச்சு, இது மாதிரி நான் தான் அடுத்த வாரம் வரேன், நம்ம நேரில் போயிட்டு பார்ப்போமா, பொண்ணு வீடு பார்த்துட்டு தம்பியும் அழைச்சிட்டு போவோம், எல்லாம் சரியாக வந்துச்சுன்னா நம்ம ஒரு நிச்சயம் மாதிரி வந்து சிம்பிளாக பண்ணி வச்சுருவோன்னு அண்ணன் சொன்னிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அண்ணன் வந்து சனிக்கிழமை வந்து வந்தாங்க. அண்ணன் அண்ணி குழந்தைங்கலாம் வந்தாங்க. அப்போ அண்ணன் வந்து சொன்னாங்க, இது மாதிரி நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு சொன்னாம்மா, நம்ம நாளைக்கே போய் பொண்ணை பார்க்கலாமா அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் வந்து எல்லோரும் வந்து கிளம்பி போனோம். ஒரு 5 பேர் கிளம்பி போனாங்க, நானும் போனேன். அப்புறம் பொண்ணு வீடு வந்து சாதாரண வீடாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அண்ணன் வந்து பரவாயில்லம்மா, அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளும் அப்படி இருந்தால் நம்ம தானே இப்போ தானே கொஞ்சம் ஓரளவு இதாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு நல்லா வந்து பொருத்தமாக நல்லபடியாக வந்து ஒரு அனுசரணையாக இருந்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணன் ஃபீல் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அடுத்த ஒரு பகுதியில் சொல்கிறேன்.